புதுக்காலம் 29ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஆண்டு. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபித்தீமில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்திடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. 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 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவரே உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும்
இரண்டாம் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 2 வரை. அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் அவர்கள் மனந்தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த வானொலி உறவுகளே, இன்று இயேசு ஆண்டவரிடம் நாம் மனம் தளராது தொடர்ந்து இறை வேண்டுதல் செய்யும் போது அவர் நமக்கு செவி சாய்த்து நலன்களால் நம்மை நிறைவு செய்வார் என்பதற்கு ஒரு உவமையின் மூலம் விளக்கம் தருகின்றார் இயேசு. நம்பிக்கை என்பது நாம் எதிர்பார்ப்பது நமக்கு கிடைக்கும் என காத்திருப்பது. பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். பேருந்து இன்னும் வரவில்லை, ஆனால் பேருந்து வரும் என காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பதற்குத்தான் நம்பிக்கை. கடவுளிடம் நாம் கேட்கும் வரம் இன்னும் கைக்கு வரவில்லை, ஆனாலும் கிடைக்கும் என்ற உணர்வோடு காத்திருந்தால் அந்த உணர்வுக்கு பெயர்தான் நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார், செபித்துக் கொண்டிருந்தார். அரசன் ஒருவன் வேட்டைக்கு அந்த காட்டுக்குள் செல்கின்றான் தன் நண்பர்களுடன். அப்போது அவன் கண்களில் ஒரு அழகிய மான் தென்படுகிறது. அந்த மானை அவன் துரத்த துவங்கினான். அது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓடியது.
அரசன் அதை விடவில்லை. காட்டுக்குள் துரத்திக் கொண்டே ஓடினான். காட்டுக்குள் மறைந்து விட்டான். அவன் பின்னால் ஓடிய அவனுடைய நண்பர்கள் அரசன் சென்ற பாதையை தவற விட்டு விட்டார்கள். அரசன் தனியாக மானை துரத்தினான். அவனால் அதன் மீது அருகிலிருந்து அம்பை எறிய முடியவில்லை. பொறுமை இழந்த அவன் தன் பையில் இருந்து அம்பு ஒன்றை எய்தான். அது குறி தவறி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் மீது பட்டுவிட்டது. அவர் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்தார். முனிவர் ஒருவருக்கு இப்படிப்பட்ட தீங்கை செய்து விட்டோமே என்ற பயம் அந்த அரசனின் உள்ளத்தை கவிப்பிடித்தது. அவன் திரும்பி ஓடத் துவங்கினான். அவன் ஓட ஓட அவனை யாரோ துரத்துவது போன்ற பயம். அரசன் கண்களில் ஒரு குடிசை பட்டது. அந்த குடிசைக்குள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு சிறுவன், அவனுக்கு வயது 10 இருக்கும். அவன் காலில் விழுந்து அரசன், தம்பி என்னை எப்படியாவது காப்பாற்றும் என்று கெஞ்சினான். அரசன் இப்படி என் காலில் விழுந்து கிடக்கிறானே என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்த சிறுவன் நடந்தது என்ன என்று அரசனை கேட்கின்றான். அரசனோ நடந்ததை சொன்னான். அந்த சிறுவன் பயபக்தி மிகுந்த சிறுவன். அவனுக்கு அவனுடைய தாய், மகனே, நீ நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் உனக்கு நல்லதாக இருந்தால் கடவுள் உனக்கு அதை தருவார் என தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிறுவனுக்கு அந்த தாய் சொல்லிக் கொண்டே இருந்தாள். அதை மனதில் வைத்துக் கொண்டு, அரசே, நீ பயப்படாதே, உன் மனச்சாட்சிதான் உன்னை துரத்துகிறது. உனக்கு இப்பொழுது தேவையானது பாவ மன்னிப்பு. அதை என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. கடவுளால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். ஆகவே மண்டியிட்டு, கடவுளே என்னை மன்னித்து விடு என்று 3 முறை செபி என்றான். அப்படியே அரசன் செபித்தான். அவன் உள்ளத்தில் பேரமதி பிறந்தது. ஓடி வந்தவன் முனிவரை தேடிச் சென்றான். அவர் காயங்களை கட்டி குணமாக்கினான். அரசன் சென்ற சிறிது நேரத்தில் அந்த சிறுவனின் தாய் விறகு பொறுக்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பினாள். மகன் நடந்ததை சொன்னான். நடந்ததை கேட்ட தாய் அழுதாள். என்னம்மா, நல்ல காரியத்தை தானே செய்திருக்கிறேன், இதை கேட்டு ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்றான் மகன். அதற்கு தாய் சொன்னாள், மகனே, நீ ஏன் 3 முறை கடவுளை பார்த்து செபிக்க சொன்னாய்? 1 முறை கேட்டால் போதாதா? 1 முறை கேட்டால் போதும், கடவுள் வரம் தருவார் என்று நீ நினைக்கும் அளவுக்கு உன் நம்பிக்கை வளரவில்லையே என்பதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்கிறாள் அந்த தாய். 1 முறை கேட்டால் போதாதா? 1 முறை கேட்டால் போதும், கடவுள் வரம் தருவார் என்று நினைக்கும் அளவுக்கு உன் நம்பிக்கை வளரவில்லையே. அன்பார்ந்த உறவுகளே, இதுதான் உயர்ந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிலையை நீங்களும் நானும் அடைய வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட நம்மை பார்த்து இயேசு என்று கூறுவது என்ன? அன்பார்ந்த வானொலி உறவுகளே, நான் ஒரு நல்ல தாயை விட உங்களை அன்பு செய்கிறேன். என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை நான் தாங்கிக் கொள்கிறேன். இனி இருள் அகலும், உங்கள் வாழ்க்கையில் புது விடியல் பிறக்கும். ஆனால் நீங்கள் என்னிடம் வரும் பொழுது இந்த இயேசுவிடம் 1 முறை கேட்டால் போதும், அவர் அருள்வார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அத்தனையும் ஆகும் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் நம்பிக்கை உயர்ந்த நம்பிக்கையாய் இருக்கட்டும் என்கிறார் இயேசு. இன்று நாம் 2ஆம் வாசகத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தில் உறுதியாய் நிலைத்து நின்று இறை வார்த்தை வழி வாழ்ந்து வாழ்வு பெறுவோம். சிந்தனைகளோடு நாங்கள் செபத்துக்குள் செல்வோம்.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சூழல்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது வல்லமையும் அன்பும் வெளிப்படக்கூடிய உன்னத தருணங்களாக அவை மாற உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னுடைய ஒன்றும் இல்லாமையில் உம்முடைய உடனிருப்பையும், என்னுடைய துன்பங்களில் நீர் தரும் அற்புத சுகத்தையும், என்னுடைய வறுமையில் நீர் தரும் செல்வத்தையும் நான் உணர்ந்து கொள்ள வரந்தாரும். இறைவா, நம்பிக்கையோடு உம்மை அணுகி வந்து உம் திருவுளத்துக்கு ஏற்ப வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, எளியோரின் தேவனே, வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடிக்கொண்டிருப்பவர்களை விடுதலையாக்குற தெய்வமே, இன்றும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தாமே இவர்களுக்கு விடுதலையின் தேவனாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டவராக, வெற்றியின் தேவனாக இருந்து இவர்களை வழிநடத்துவீராக. இன்று இவர்கள் மேல் இருக்கின்ற ஒவ்வொரு சுமைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி நாங்கள் செபிக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே வீசுகின்ற எதிர்காற்று இயேசுவின் நாமத்திலே அமைதியடையும்படி செபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேதனையிலே துன்பத்திலே வாழாமல் இதோ உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய ஆசீர்வதிக்கும் வல்லமையினால் இவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று வெற்றியோடு வாழும்படி ஆண்டவரே இவர்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.